வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஹரிஹரன். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய சந்தை கமாடிட்டி மார்க்கெட் எப்படி முடிந்தது? பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை நேற்று மார்க்கெட். மோஸ்ட்லி எல்லா கமாடிட்டி சைடுவெல்லாம் இருந்தது. நிக்கல் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி முடிவடைஞ்சிருக்கு. ஈவன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஆல்சோ இங்க வந்து லெட்ஸே 1183 நேற்று முன்தினம் 1117 முடிஞ்சது. ஒரு சடன் ஹைக்கை கொடுத்து ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே சிறிதளவு கொஞ்சம் மேல முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா சைனீஸோட எக்கானமியை ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியானதுனால பேஸ் மெட்டல்ஸ் தேவைப்பாடுகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கறதுனால மேல போயிருக்கு. அண்ட் தென் கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. பட் செய்திகள்னு பார்த்தா டிமாண்ட் இல்லை அப்படிங்கிற செய்திகள் எல்லா விதத்திலையும் வருது. எந்த விதத்துலன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்ட்ல இருந்து அதுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். அண்ட் தென் டாலர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருந்ததுனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ராடேல கொஞ்சம் அதிகமாயிட்டு மறுபடியும் வந்து அங்க ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரானதுனால வெளியே இருக்கு. அதனை அடுத்தது இந்த எஸ்பிடிஆர் கோல்ட் ட்ரஸ்ட் அவங்க ஒரு டன் பக்கம் வெளியிட்டு இருக்காங்க. நேற்று லைக் கையில் இருந்த இன்வென்டரியில் இருந்த ஸ்டாக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்ட்ல இருக்கக்கூடிய ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அதனை அடுத்தது கோல்டு பாண்ட்ஸ் உலக அளவில் இருக்கக்கூடிய கோல்டு பாண்ட்ஸோட மதிப்பு வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்திலாம் வெளியாகிறதுனால இது வந்து எல்லா எதுக்கு ஃபேவரா இருக்குன்னா ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு ஃபேவரா இருக்கு. மார்க்கெட் வந்து ஒன் சைட்ல போயிட்டு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை கொடுக்கல. அதே மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறதுனால இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நல்லா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் சப்போர்ட்டிவ் மார்க்கெட். ஆயிலை பொறுத்த பட் அது மட்டும் இல்லாமல் கோல்டை பொறுத்தவரை இப்போதைக்கு மேஜர் டாமினேட்டட் நியூஸ் என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் தான் மேஜரா இருக்கு. அந்த ஜியோ டென்ஷன் மட்டும்தான். அதை தவிர வேற என்ன நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபெட் அந்த டேப்பரிங் அடுத்த மாதத்துல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகலாம் அப்படிங்கறதுனாலையும் கச்சா எண்ணெயும் உக்ரைன் ரஷ்யா டென்ஷனை தொடர்ந்து கொஞ்சம் லைட்டா மேலேயே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா $100 சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் பிரேக் ஆகுது. அது ப்ராப்ளி இந்த வீக்ல இன்னும் மேல போகலாம்ன்ற மாதிரி செய்தியும் வெளியாகுது கச்சா எண்ணெயை பொறுத்தவரை. நன்றி சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அரவிந்த் குமார். வணக்கம் அரவிந்த் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் ஹரிஹரன் சார். குட் மார்னிங். மார்னிங் சொல்லுங்க அரவிந்த். எனக்கு இருந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் என்னங்க இன்ட்ராடே? ரைட். ஆயில பொறுத்த வரைக்கும் நேற்று 6010 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எடுத்தோம்னா 6015க்கு மேல ஏற ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6032. டவுன் சைட்ல 5987 கீழே செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் ரொம்ப குறைவா தான் இருக்கு 5976. இருந்தாலும் ஒரு 8 ரூபா 9 ரூபால வெளியேடுங்க எப்பவுமே. நேஷனல் கேஸை பொறுத்தவரை நேற்று முடிவடைந்த விலை 263 ரூபா 30 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 263 ரூபாய் 95 காசுக்கு மேல ஏற ஆரம்பிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 265 ரூபாய் 80 காசு. அதே டவுன் சைட்ல 260 ரூபாய் 85 காசு முடிவடைஞ்ச விலை கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு இறங்கினா மட்டும் நீங்க செல்லிங் போகலாம். அப்படியே போனாலும் டார்கெட் ரொம்ப கம்மி 259 ரூபாய் 60 காசு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபாய் 20 காசு டார்கெட் தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன இருந்தாலும் ஒரு 80 பைசா டார்கெட்ல கேஸ் வெளியாகிறது நல்லது. நன்றி சார். இப்போ இந்த புதுசா சார்ட் லான்ச் பண்ணிருந்தீங்க. சோ அது வந்து நாளையில இருந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம், கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஆமா. சோ அதை பத்தி சொல்லுங்க. ஏதாவது சார்ட்ஸ் வந்து நாளைக்கு நீங்களே கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட்ஸ்ல தாராளமா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கறது கூட நாளைக்கு நான் உங்களுக்கு லைவ் ஷோலயே காட்டுறேன் மார்னிங் இதே நேரத்துல. ரொம்ப சிம்பிள். சார்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அந்த சார்ட்ல போயிட்டு கிளிக் டு ரெஜிஸ்டர் இருக்கும். அது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பேக் ஆஃபீஸ் அதுலயே வந்து பேக் ஆஃபீஸ் ஓபன் ஆகும் அந்த சார்ட் ஸ்கிரீன்லயே. அந்த பேக் ஆஃபீஸ் ஸ்கிரீன்ல போயிட்டு நீங்க உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்க பேக் ஆஃபீஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வந்து 2 முக்கியமான விஷயங்கள். சார்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சார்ட் ஃப்ரீயா தான் கொடுக்க போறேன். இருந்தாலும் இதுல வந்து 250 ரூபாய் டேட்டா காஸ்ட் நீங்க தனியா பே பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எங்களுக்கு இல்லை, நாங்க கொடுக்க கூடாது, மற்ற நிறுவனத்துக்கு பே பண்ண வேண்டியிருக்கேன். டேட்டாஸ் வந்து M6ல இருந்து நாங்க கொடுக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா மாதத்துக்கு 250 ரூபாய், ஒரு வருடத்துக்கு எடுத்தா வெறும் 2500 ரூபாய் டேட்டா காஸ்ட் கண்டிப்பா நாங்க வாங்கி தான் ஆகணும். அது இல்லாமல் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 25,000க்கு மேல இருந்தா அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் அலோவ் பண்ணும். அது நாளைக்கு என்னன்னு காட்டுறேன்.
அதே 25 ரூபாய் 25,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சூப்பர் ட்ரெண்ட்ஸ் அது எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000க்கு மேல இருக்கணும். அதாவது 50,000 இன்வெஸ்ட் பண்ணதுன்னா அது சூப்பர் ட்ரெண்ட்ஸ்ல பை சிக்னல் செல் சிக்னல் எல்லாமே கொடுத்துரும். டார்கெட் 1 டார்கெட் 2 ஸ்டாப் லாஸ் எல்லா விஷயங்களும் அதுல கொடுத்துரும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே 50,000க்கு மேல தான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறதுனால 50,000 ஸ்லாபா வச்சிருக்கேன். நாளைக்கு நீங்க லைவ்ல நீங்க பார்த்து கத்துக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ட்டு. ஃப்ரீ பண்ணிக்கோங்க, கரெக்டா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்களே பண்ணிக்கலாம், மற்ற யார் உதவி இல்லாமல். நன்றி. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க. பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. அதாவது யூரோப் சுத்தி இருக்கிற நாட்டுல ஏதாச்சும் இப்போ பைனான்சியல் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா, அதனால கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா? சார், யூரோப் சுத்திங்க ஏதோ இப்ப எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க, அதனால நம்ம கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க. கமாடிட்டி மார்க்கெட், கமாடிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ், முன்பேற வர்த்தகம் சொல்லுவோம் இல்லையா. இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எதுக்காக உலக அளவில் இன்ட்ரடியூஸ் ஆகப்பட்டது அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் பலகீனமாகும் போது அந்த எப்படி பலகீனமாகும், ஒரு நாட்டு பொருளாதாரம் பலகீனம் ஆனால் இம்போர்ட் அந்த கமாடிட்டிஸோட காஸ்ட், இறக்குமதி பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலை கூடும். அது கூடும் போது பணம் எல்லாம் இதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி வரும்போது இன்னும் மேலும் வறுமையில தள்ளப்படும். அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கமாடிட்டியா எடுத்துட்டு வந்து பையர்ஸ் ஆன்லைன்ல 5% கொடுத்து உள்ள ஆன்லைன் இங்கே பை பண்ணி அதுல ப்ராஃபிட் மேக் பண்ணி ஃபண்ட்ஸ் உள்ள வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் உலக அளவில் லான்ச் பண்ணிருக்கு. ஸோ இது நம்ம கவனிக்கலாம். அமெரிக்க பொருளாதாரம் சரியா இல்லை அப்படின்னா தங்கத்தின் விலை ஏறும், அமெரிக்க பொருளாதாரம் பெட்டரா இருக்குன்னா தங்கத்தின் விலை இறங்கும். ஸோ இது அழகா நம்மளே எடுத்து போகலாம். நம்ம வீட்லயே எடுத்துக்கலாமே. வீட்டுல எதுவும் வறுமை இருந்தால் தங்கத்தை விற்கிறதுக்கு போவோம். ஸோ வீட்டில் வறுமை இல்லை அப்படின்னா நல்லா இருக்குன்னா தங்கத்தை வாங்குவோம். ஸோ இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த வகையில இப்ப யூரோப்ல ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல யூரோப் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் யூரோப் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தா பேஸ் மெட்டல்ஸ். கண்டிப்பா முதல்ல பேஸ் மெட்டல்ஸ் அடி வாங்கும். அதனை அடுத்து யூரோப்னால அமெரிக்க டாலர் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா, அதாவது பினான்சியல் கிரைசிஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. செய்தி வெளியா இருக்குன்றீங்க. அப்படி ஏதாவது ஒரு செய்தி வெளியானால் யூரோ வீக் ஆச்சுன்னா பேஸ் மெட்டல்ஸ் இன்னும் வீக் ஆக ஆரம்பிக்கும். யூரோ வீக் ஆனால் டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டு கீழே இறங்கும். ஸோ இதெல்லாமே ஒரே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கலாம். எல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்கும், எங்கேயும் வெளியில போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டோட பொருளாதாரம், முக்கியமாக சொல்லணும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே, இந்த சைனா மார்க்கெட், இது ஜப்பான், இந்த மார்க்கெட் தான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி கமாடிட்டி மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நாடுகளில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இங்க இருக்கும். அது மாதிரி கச்சா எண்ணெயை பொறுத்த வரையில நைஜீரியா, இந்த லிபியா, இந்த மாதிரி ஊர்கள், நிக்கலை பொறுத்த வரைக்கும் அடுத்த இந்தோனேஷியா, இந்த மாதிரி ஊர்கள் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ராதிகா. வணக்கம் ராதிகா, கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராதிகா, சொல்லுங்க. சில்வர் ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷார்ட் போலான்னு இருக்கேன். இந்த ஷார்ட் போனா எவ்வளவு ரேஞ்சுக்கு வரையும் சில்வர் இறக்கும்னு சொல்லுங்க சார். மார்க்கெட்டே ஓபன் ஆகல, ஷார்ட் போலாம் எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்கன்னு புரியல. அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் வேண்டாம். மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து ட்ரேட் பண்றது நல்லது. காலையிலேயே நீங்க மார்க்கெட் ஓபனிங்க்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் நீங்க செல்லிங் போகணும் தான் நினைப்பீங்க. அதனால மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து தீர்மானிங்க. இருந்தாலும் இன்னைக்கு அளவுகள் சொல்றேன். மார்க்கெட் நேற்று 40,866 முடிவடைஞ்சிருக்கு ஜூலை கான்ட்ராக்ட். இன்னைக்கு எடுத்தோம்னா 41,156க்கு மேல ஏறுச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 41,281. அதே டவுன் சைட் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 40,823 கீழே போச்சுன்னா தாராளமா செல்லிங் போவேன். முதல் டார்கெட் 40,616 இருந்தாலும் ஒரு 40,723 இல்ல 20 பக்கம் ஒரு 100 ரூபாய் லாபத்துக்கு வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு லாபம் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா 2 லாட்டா எடுத்து 200 ரூபாய் கவர் பண்றது நல்லது. நன்றி சார். இப்போ பொதுவா இந்த சில்வர் கோல்டு எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நேரம், அதாவது பொசிஷன் ட்ரேட் பண்றாங்களா சார்? நீங்க இன்ட்ராடேல மோஸ்ட்லி முடிக்க சொல்றீங்க. பட் லாங் டேர்ம்ல அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டா அது வெளியே வரணும், அதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்ன சார்? இரண்டு விதமான டூல்ஸ் விஷயங்கள் நாங்கள் அதை கொடுக்குறோம். ஒன்று என்னன்னா 10:15 மணிக்கு கொடுக்கக்கூடிய அளவுகள்
தெளிவாக இன்னைக்கு என்னென்ன கமாடிட்டிஸ் எந்தெந்த இடத்துல வாங்கணும், அதாவது ஒரு கமாடிட்டி டைரக்ஷன் என்ன, ட்ரெண்ட் என்ன. ஒரு காலர் வந்திருக்காங்க, மாதவன். வணக்கம் மாதவன், உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் ஹரிகன் சார் பேசுறேன். பேசுங்க மாதவன். வணக்கம் சார். சார் இப்ப பொசிஷன் கால் எடுக்கிறோம்ல சார், அதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறோம். பட் மார்க்கெட் மேல ஓபன் ஆகுறப்ப அந்த ஸ்டாப் லாஸ் வந்து மேல எங்க ஓபன் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஹிட் ஆகுதுன்றாங்க. ஆக்சுவலா அது எப்படி சார், அது என்ன தெரிய மாட்டேங்குது, அதுக்கு தான் கேட்கலாம் சார். அதாவது பொசிஷன் கால் எடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி, நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ஜிடிசி குட் டில் கேன்சல், ஜிடிடி ஆர்டர் குட் டில் டேட் போட்டு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் டிபிஆர் சொல்லுவோம் இல்லையா, டெய்லி பிரைஸ் ரேஞ்ச், அதாவது முந்தின நாள் க்ளோஸ்ல இருந்து 4% மேல வந்து டிபிஆர் ஹை டிபிஆர், 4% கீழே வந்து லோ டிபிஆர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மார்க்கெட் பிக்சர் எஃப்ஐ போட்டா எஃப்ஐஆர் எஃப்எக்ஸ் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். அதுல தெளிவாக டிபிஆர் ரேஞ்ச் இருக்கும். அந்த டிபிஆர் ரேஞ்சுக்கு மேலேயோ இல்ல கீழேயோ நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க, அது நடுவில் போடாம மேலே இல்ல கீழே அது லிமிட்டை விட்டு வெளியில போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். நம்பர் 1. இரண்டாவது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ஒரு 50-60% ட்ரிகர் ஆகிறதே கிடையாது. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து பதில் ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். அதாவது நமக்கு லாபம் வரா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எடுக்க மாட்டேங்குது. நமக்கு நஷ்டமாகற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஈஸியா எடுத்துது. இது ஏன் அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதனால நம்ம அது இங்க இறங்க வேணா லைவ் மார்க்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்க போட்டீங்கன்னா அது கவனமா கவனிங்க. டார்கெட் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எடுத்துருங்க. இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட் போட்டிருந்த பெண்டிங் ஆர்டரை டெலீட் பண்றது நல்லது. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, கடலூர்ல இருந்து மணிபாலா. வணக்கம் மணிபாலா, கமாடிட்டி ட்ரேடிங் உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மணிபாலா, சொல்லுங்க. சார் நான் எல்ஐசில வந்து ஒரு 6 years பிஃபோர் வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ணேன் சார் மார்க்கெட் பிளேஸ்ல. ஹலோ சொல்லுங்க. அது இப்போ வந்து growth ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அமௌண்ட் எடுத்துடலாமா இல்ல அப்படியே இருக்குமா, வச்சிருக்கலாம் சார்? ஸ்டாக்ஸ் பத்தி கேக்குறாரு. ஓகே மணிபாலா, இது வந்து கமாடிட்டி ட்ரேடிங் பத்தின ப்ரோக்ராம். சோ உங்களுக்கு கமாடிட்டி ட்ரேடிங் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஓகே சார், காலர் கட் ஆயிடுச்சு. சரி, இப்போ அதுதான் அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது வாங்கி நீங்க இன்ட்ராடேல வைக்கணும்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நாள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டா எந்த இடத்துல வெளியே வர்றதுங்கிறதுக்கு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? அதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்றேன். குட் ட்ரேடர், ஒரு டீசன்ட் ட்ரேடர் வந்து எந்த லெட் இட் பி இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லைன்னா பொசிஷன் ட்ரேடிங் எது எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு என்ட்ரி கொடுக்கும் போதே கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்றவங்க தான் ஒரு நல்ல ட்ரேடரா இருப்பாங்க. அது தெரியாம ட்ரேடிங்ல என்டர் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணாம இருக்கிறதே பெட்டர்னு சொல்லலாம். ஸோ அப்படி வரும்போது அந்த ஸ்டாப் லாஸ் இதுல வந்து ஒரு சிலவங்க கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க. ஒரு பிளைண்டா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுப்பாங்க. இங்க வாங்குறோம், இந்த விலையை ஸ்டாப் லாஸா வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு இல்லாமல் அவங்களுக்குள்ள மார்க்கெட்டை பார்த்த அனுபவத்தில் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கடைசியில கரெக்டா ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்ப என்ன கேட்பாங்க, நான் ஸ்டாப் லாஸ் போட ட்ரிகர் ஆகுது மார்க்கெட்டு, யாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியாகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுறதும் தவறு தான் சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அதுக்கும் கணக்கு இருக்கு. ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு எப்படி கணக்கு இருக்கோ, டார்கெட் பாயிண்ட்டுக்கு எப்படி கணக்கு இருக்கோ, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் மாறும். மூவிங் பேட்டர்ன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது தகுந்த மாதிரி அந்த ஸ்டாப் லாஸை பார்த்து பண்றது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம். அதனாலதான் என்ன சொல்லுவோம், கிரேட் வெஞ்சர்ஸ்ல கிளியரா காலை 10:15 மணிக்கு அளவுகள் கொடுப்போம். அதுல இருக்க 9 கமாடிட்டிஸ்க்கும் எங்க எந்த விலைக்கு மேல போச்சுன்னா வாங்கலாம், எங்க டார்கெட் வைக்கலாம், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அதே மார்க்கெட் இறங்கினால் எங்க செல்லிங் போகலாம், எங்க டார்கெட் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்ன்றது தெளிவா கொடுத்துருக்கும். அதை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறையும். அதுக்கப்புறம் வந்து லாபம் தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ லாஸ் அவாய்ட் பண்ணாலே ஆப்வியஸா ப்ராஃபிட் தானே. அது மட்டும் இல்லாம புதுசா சார்ட் லான்ச் பண்ணிட்டோம். சார்ட் நாளையில இருந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரீயாவே. அந்த அப்ளிகேஷன் இட்ஸ் ஃப்ரீ. டேட்டாக்கு மட்டும் நீங்க பே பண்ணுவீங்க, அது வேற வழி கிடையாது. அதனை அடுத்தது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாளைக்கு எல்லாமே தெளிவா சொல்லுவோம். அந்த சார்ட்ஸ்ல தெளிவா எங்க என்ட்ரி, எங்க டார்கெட், எங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஊட்டி விடுற மாதிரி இதுக்கு மேல வந்து எதுவும் கொடுக்கறதுக்கு இந்த மார்க்கெட்ல கிடையாது. அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறது உங்க திறமை தான்.
சார் நம்ம ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து பாபு. வணக்கம் பாபு, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பாபு. ஹரி சார் கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும் சார். கேளுங்க. இன்னைக்கு ஜிங்க் மினி அந்த காப்பர் மினியோட லெவலும், சரிங்க. அடுத்ததாக இரண்டாவது எனக்கு ஆக்சுவலா டாலர் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு சார். US டாலர் கையில இப்போ லோவா போயிட்டு இருக்கு, எப்ப பண்ணலாம் சார் டாலர்? ரைட், ஓகே. அதாவது ஜிங்கை பொறுத்த வரையில ஜிங்க் மெகா சொல்றேன், அப்படியே நீங்க மினி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரே ரேட் தான் போயிட்டு இருக்கு. 122 ரூபாய் 15 காசுல முடிவடைஞ்சிருக்கு ஜிங்கோட விலை. இன்னைக்கு 122 ரூபாய் 35 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 122 ரூபாய் 75 காசு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 காசு லாபம் இருந்தாலும் 30 காசு லாபத்துல வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லலாம். டவுன் சைட்ல 121 ரூபாய் 55 காசு கீழே போச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 121 ரூபாய் 30 காசு. பெரிய அளவுல லாபம் இல்லை டவுன் சைட்ல. ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் மேல போகும். சைனீஸ் ரீஃபார்ம் நேற்று அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் பேஸ் மெட்டல்ஸ் டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கறதுனால ஏற ஆரம்பிச்சு. கூடுதலா ஜிங்க் இன்னைக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. காப்பரை பொறுத்த வரையில மார்க்கெட் நேற்று முடிவடைந்த விலை 412 ரூபாய் 5 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 412 ரூபாய் 95 காசுக்கு மேலே ஏறிச்சா பை பண்ணணும். முதல் டார்கெட் 413.70. அதே டவுன் சைட்ல 411 ரூபாய் 30 காசு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 410 ரூபாய் 50 காசு. அடுத்த கேள்வி, டாலர் இப்போ வீக் ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றீங்க. கையில அதாவது அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள திருப்பி அந்த ஹை ரேட் வருமான்னு கேட்டா வராது. நீங்க மோரலஸ் லிக்விடேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில இருக்க கரன்சியை நீங்க தாராளமா கன்வெர்ட் பண்ணி ருப்பி ஆக்கிக்கலாம். ஏன்னா ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான, ருப்பி இதுக்கு மேல பெரிய அளவுல வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கறதுனால கையில டாலரா வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா ருப்பியா மாத்திட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேற இல்லையா பண்றது நல்லதுன்னு சொல்லலாம். நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க நாகர்கோவில்ல இருந்து ரமேஷ். வணக்கம் ரமேஷ், கமாடிட்டி ட்ரேடிங் கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க. இது காப்பர்லாம் ஸ்டாக் வைக்கலாமா சார்? இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுனால காப்பர் ரேட் ஏறுங்களா? என்னது ரமேஷ், உங்களுடைய சந்தேகம் நீங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க. காப்பர், ஹலோ சொல்லுங்க ரமேஷ். காப்பர் ஸ்டாக் வைக்கலாமா சார்? காப்பர் ரேட் ஏறதுக்கு சான்ஸ் இருக்கா? வைக்கலாம். காப்பர் பெரிய அளவுல உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. 8 ரூபாய் அதிகபட்சம் ஏறலாம், இறங்கினால் 12 ரூபாய் ஏறலாம். வேணா 398 ரூபாய் நீங்க ஸ்டாப் லாஸ். அதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்து 382 அந்த லெவல் மட்டும் சொல்ற வச்சு மானிட்டர் பண்ணுங்க. சோ இட்ஸ் சைட்வே மார்க்கெட். நேற்று கிடைச்ச நியூஸ் படி காப்பர் அடுத்த ஒரு நாட்கள் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி. சார், இப்போ 19 rupees brokerage அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? 15 முடிஞ்சது. சோ நீங்க ஜெனரலாவே சொல்லிருக்கீங்க brokerage பார்த்து ட்ரேட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிருந்தீங்க. பட் இப்ப இந்த கேள்வியை கேட்கணுன்றது காரணம்னா, இப்ப இந்த 19 rupees brokerage முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய brokerage பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? அது சிம்பிள். இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு. பழைய பர்ஸ்லாம் 4000 ரூபாய் இருந்தது. அப்புறம் அதாவது 2004 சொல்றேன், 2004 5000 ரூபாய் வாங்கணும், ஒரு கோடிக்கு 4000 ரூபாய் வாங்கணும். அப்புறம் கிளைண்ட்ஸ் நிறைய வர 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 குறைக்க வேண்டிய சூழ்நிலை. குறைச்சிட்டே என்ன ஆச்சு, சென்ற வருடம் 1000 ரூபாய் வரைக்கும் வந்தோம். இப்போ 19 rupees இந்த பெர் ட்ரேட் கான்செப்டை போட்டு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது பப்ளிக் நடுவில். அதனை அடுத்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, அது முடிஞ்சு மே 15 ஸ்கீம் முடிஞ்சதுனால புதிதாக ஜாயின் பண்றவங்களுக்கு கோடிக்கு 1 கோடி டர்ன் ஓவர் பண்ணால் வெறும் 500 ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்றோம். அது இல்லாம as usual சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் சிடிடி இதெல்லாம் தனியா வரும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ராமன். வணக்கம் ராமன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் ஹரிஹரன் சார். வணக்கம் சார். எப்பவுமே நீங்க யூஸ்வலா சொல்லுவீங்க இன்ட்ராடேலே முடிச்சுக்கோங்க, பொசிஷன் வைக்காதீங்க அப்படின்னு. இது எல்லாருக்குமே பொருந்துமா சார்? ஒரு நியாயமான ஒரு முதலீடு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சிருக்கவங்க கூட இன்ட்ராடேல முடிச்சுக்கணுமா? அதாவதுங்க 2 லட்சம் 3 லட்சம் இல்ல, கிரேட் வெஞ்சர்ஸ்ல 2 கோடி 2.5 கோடி போட்டிருக்கவங்க கூட இன்ட்ராடேல முடிச்சு ட்ரேட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் 50 கோடி 60 கோடி டர்ன் ஓவர் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணாலும் இன்ட்ராடேலயே முடிக்கிறது தான் வாடிக்கை. அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். ஏன் இன்ட்ராடேல முடிக்க சொல்றோம் அப்படின்னா, இன்ட்ராடே எடுக்கிறதுக்கும் பொசிஷன் எடுக்கிறதுக்கும் கமாடிட்டி மார்க்கெட்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொசிஷன் கால் எடுத்துட்டீங்க அப்படின்னா நைட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் மற்ற சந்தைகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல மாறுதல்கள் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் நீங்க ஓப்பனிங் கண்டிப்பா மாறிதான் இருக்கும். அதாவது
160-70 நாள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன ரேட்ல ஓபன் ஆகுறது கிடையாது. ஒன்று அதிகபட்சமா மேல இல்லைன்னா அதிகபட்சம் கீழே இறங்கி தான் ஓபன் ஆகுது. அதுக்காக தான் நமக்கு அதாவது நம்ம முழிச்சிட்டு இருக்காத போது நம்ம பணம் வந்து மாறுற இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ராடேல முடிக்க சொல்றோம். ஒன்று. இரண்டாவது, பொசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அதிகமா இருக்கும். அதாவது பொசிஷன் கால் யார் எடுப்பாங்க? அதிகமா லாபம் வரும். வெளியில எடுத்தா 2000 பாயிண்ட் வேணும், 1500 பாயிண்ட் வேணும்னு எடுப்பாங்க. பட் அவங்க என்ன ஸ்டாப் லாஸ் வைப்பாங்கன்னா 10 ரூபாய், 20 ரூபாய், இல்ல 50 ரூபாய், 100 ரூபாய் வைக்க முடியாது. குறைஞ்சது வந்து 2000 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 400 ரூபாய், 500 ரூபாய் வச்சாகும். சோ அதை வைக்கிறதுக்கு திறமை இருக்கவங்க பொசிஷன் கால் எடுக்கலாம். அந்த பொசிஷன் கால் எடுக்கும் போதும் இங்க இந்திய ரூபாயின் மதிப்புல பொசிஷன் கால் எடுக்கிறது வந்து MCXல பண்றது செட் ஆகாது. அதுக்கு எதுல பண்ணணும்னா நீங்க யுஎஸ் மார்க்கெட் என்ன விலை போயிட்டு இருக்கு, யுஎஸ் மார்க்கெட் 19 ரூபாய் 25 காசு சில்வர் போயிட்டு இருக்கு, அப்படி 25 சென்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா எந்த விலைக்கு ஸ்டாப் லாஸ், அப்ப அந்த விலையை ஸ்டாப் லாஸா வச்சுதான் நீங்க இங்க ட்ரேட் பண்ணமே தவிர இங்க நீங்க ஸ்டாப் லாஸ் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ருபி அப்ரிஷியேட் டிப்ரிஷியேட் ஆகும்போது உங்க ஸ்டாப் லாஸ் ஈஸியா ட்ரிகர் ஆகும். அதனாலதான் ஸ்டாப் லாஸ் வந்து பொசிஷன் எடுக்கும் போது நீங்க ருபி வேல்யூ பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. அங்கதான் எடுத்து பண்ணும். இந்த குழப்பங்கள் எல்லாமே வேண்டாங்கிறதுக்காக தான் இன்ட்ராடே மார்க்கெட்ல மார்னிங் 10 o'clock மார்க்கெட் ஓபன், அழகா நைட்டு 11:30 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. இதன் இடையிலே நீங்க ட்ரேடிங்கை முடிக்கிறது, காலையில ஒரு மணிக்குள்ள வியாபாரத்தை முடிக்கிறது தான் கிரேட் வெஞ்சர்ஸ்ல வந்து அந்த அளவுகளை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். கிரேட் வெஞ்சர்ஸோட பிரான்ச்சஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 60% வியாபாரம் எங்களுக்கு 1 மணி 2 மணிக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுகள் அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு டார்கெட்டை கொடுத்துரும், இல்ல அதிகபட்சம் ஒரு 20% ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதும் உண்டு. அதனால இன்ட்ராடேவா எடுத்து பண்ண சொல்றேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். 1 லட்சமும் இருக்கலாம், 1 கோடியும் இருக்கலாம், இல்ல 60,000 இருக்கலாம். நன்றி. ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. நேற்று கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.